ஸ்ரீ குருபியோ நமக. ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமன் நாராயணீயம் 3வது தசகம். பகவத் பக்தனுடைய லட்சணங்கள். வரதனே, பக்தர்கள் உன் திருநாமங்களை பாடுகிறார்கள். உன் ரூபத்தை நெஞ்சில் நிறுத்துகிறார்கள். உன் குணங்களையும் மகிமைகளையும் சொல்லி ஆனந்தக் கடலில் மூழ்குகின்றனர். இப்படியெல்லாம் உன்னை நினைத்து களிப்படைகின்றனர். வேண்டியதையெல்லாம் பெற்றிருக்கும் அந்த தொண்டர்களை நான் பாக்கியசாலிகளாக எண்ணுகிறேன். ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, வியாதிகளால் வேதனைப்பட்ட உள்ளம் உன் திருப்பாதங்களை நமஸ்கரிப்பதால் ஏற்படும் மகிழ்ச்சி பெருக்கிலும் கூட பற்று இருக்கின்றது. ஐயோகோ, இஃது பெரும் துன்பமானது. நான் உன் திருவடிகளை தியானிப்பதில் ஆசை கொண்டவனாய் உன் திருநாமங்களை பூஜித்தபடி எங்கேயாவது ஏகாந்தமாக ஓரிடத்தில் வாழ விரும்புகின்றேன். அதற்கு நீ கிருபை புரிய வேண்டும். ஹே கிருபாநிதி, உன் கருணை கிடைக்குமானால் சரீரம் பெற்றவர்களால் அடைய முடியாதது என்ன இருக்கிறது? என் கஷ்டங்களை அழிப்பது உனக்கு அரிதல்ல. இவ்வுலகில் உன் அடியார்களில் எத்தனை பேர் எப்பொழுதும் துன்பமற்றவர்களாகவும் ஞானிகளாகவும் பற்றற்றவர்களாகவும் சுகவாசிகளாகவும் வாழ்கின்றார்கள். இறைவா, நாராதி முனிவர்கள் உலகில் கீர்த்தி பெற்றவர்கள், அறிய முடியாத ஆன்ம அறிவை உடையவர்கள். உன் திருப்பாத கமலங்களை சதா தியானிப்பதால் துன்பத்தை நீக்கியவர்கள். அவர்கள் சதா சச்சிதானந்த ரூபமான உன் ஒப்பற்ற ரூப சௌந்தரிய வெள்ளத்தில் அமிழ்ந்து கிடப்பவர்கள். அதனால் அல்லவா அவர்கள் இஷ்டம் போல் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேல் அவர்களுக்கு என்ன வேண்டும்? நான் உன்னிடம் கொண்ட பக்தி பூரணமாக இருக்க அருள வேண்டும். அதுதான் என் கஷ்டங்களை வேரோடு கிள்ளி எறியும். இதை பற்றி எனக்கு சிறிதளவு கூட சந்தேகமில்லை. அப்படி இல்லை என்றால் வேத வியாசரின் வாக்கும் உன் வார்த்தைகளும் வேதங்களின் சொற்றொடரும் வீதியில் அலைகின்ற பாமர ஜனங்களின் பேச்சை போல் பொய்யாகவே இருக்கும். உன்னிடம் கொண்ட பக்தி உன் குணங்களை கேட்பதில் உள்ள ருச்சியினால் ஆரம்பத்திலேயே மதுரமாக இருக்கின்றது. சற்றே வளர்ந்ததும் அந்த பக்தி அனைத்து கஷ்டங்களையும் நாசம் செய்கிறது. கடைசியில் நிர்மலமான புத்தியோடு பிரம்மானந்தத்தில் இரண்டர கலக்க வைக்கிறது. இதற்கு மேல் என்ன வேண்டும்? துயரங்களை நீக்கி என் கால்கள் உன் திருக்கோவிலை அடையச் செய்ய வேண்டும். என் கரங்கள் உன்னை வணங்கச் செய்ய வேண்டும். என் விழிகள் உன் திருமேனியை தரிசிக்கச் செய்ய வேண்டும். என் நாசி உன் திருப்பாதங்களில் உள்ள துளசியின் வாசனையை நுகரச் செய்ய வேண்டும். செவிகள் உன் அழகிய புராணத்தை கேட்கச் செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் நீ அனுகிரகம் செய்ய வேண்டும். மிகுந்த கவலைகளாலும் வியாதிகளாலும் சோர்ந்திருக்கின்ற என் உள்ளத்தில் மேன்மையான சச்சிதானந்த ரூபமாய் உள்ள உன் திருமேனி தோன்றி என்னை மயிர்கூச்செறியச் செய்து ஆனந்தக் கண்ணீர் பொழிய வைத்து என் நீக்க முடியாத துன்பங்களை நான் மறக்கும்படி செய்ய வேண்டும். ஹே குருவாயூரப்பா, உன்னை அலட்சியப்படுத்துபவர் கூட சுகமாக வாழ்கின்றனரே. உன்னிடம் சிநேகமாய் உள்ள நானோ பெரிதும் துன்பப்படுகின்றேனே. இது என்ன? ஹே வரதராஜா, உனக்கு அபவாதம் வரலாமா? கம்சனை வதம் செய்தவனே, என் வியாதிகளை சீக்கிரமாக அகற்றி உன் அடியார்களில் சிறந்தவனாக நீதான் ஆக்க வேண்டும். வாசுதேவனே, திருப்பி திருப்பி சொல்வதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஹே வரதனே, உனக்காக என்னிடம் கருணை ஏற்படும்போது ஏற்படட்டும். அதுவரையில் இப்படி பிரலாபிப்பதை விடுத்து இப்போது கிடைத்துள்ள உன் திருப்பாதங்களில் என் சக்திக்கு தகுந்த மாதிரி நமஸ்காரம், ஸ்தோத்திரம், ஆராதனை முதலானவற்றை செய்து கொண்டு காலத்தை கழிப்பேன். 4வது தசகம். அஷ்டாங்க யோகம். உன்னை பூஜிப்பதற்கேற்ப என் சரீரத்திற்கும் மனதிற்கும் ஆரோக்கியத்தை நீ கடாட்சிக்க வேண்டும். 8 விதமான உறுப்புகளை கொண்ட முழு யோகத்தை செய்து சீக்கிரத்திலேயே உன் உள்ளத்தை திருப்திப்படுத்தி அதனால் உன் கருணையை பெறுவேன் என்பது நிச்சயமானது. உனது பக்தர்களாகிய நாங்கள் திடமான பிரம்மச்சரியம் முதலான யமங்களாலும் ஸ்நானம் செய்தல் போன்ற நியமங்களாலும் தூய்மையாகின்றோம். பின்னர் பத்மாசனம், சுகாசனம் போன்றவற்றை வைராகியமாகச் செய்கின்றோம். ஓம் என்னும் பிரணவத்தை மனதினுள் இடைவிடாது சிந்தித்தும் மூச்சுக்காற்றை அடக்கியும் நிர்மலம் ஆகின்றோம். பிறகு இந்திரியங்களை விஷய வாசனையில் ஈடுபடாமல் திருப்பி உன் பூஜையில் தீவிர முயற்சியுடன் செயல்படுகின்றோம்.
இயக்கமற்ற உன் திருவுருவத்தில் பெரிதும் முயற்சி செய்து சிந்தையை நிலைநிறுத்துவோம். ஆதலால் உன் திருப்பாதங்களை தியானிக்கின்ற நாங்கள் பக்தி சுவையையும் மனதில் புத்துணர்ச்சியையும் பெறுவோம். உன்னை சரணடைந்த நாங்கள் தியான யோகத்தை இடைவிடாமல் செய்து நீண்ட காலம் பயிற்சி பெற்றிருக்கின்றோம். ஆதலால் வெளிப்படையாக காணக்கூடிய உன் திருமேனியை அங்கங்களில் லாவண்யத்தோடு சுலபமாக உள்ளத்தில் தியானம் செய்கின்றோம். இறைவா, நாங்கள் கை கால் முதலிய அங்கங்களோடு கூடிய உனது திருமேனியை நெஞ்சில் பதித்து கொள்கிறோம். ஆதலால் ஒரு பேரின்பம் உண்டாவதாலேயே அப்படி செய்கிறோம். பூரணமான ஆனந்தமான உன் வடிவம், உன் திரு உருவமான பிரம்மம் எங்கள் நெஞ்சத்தில் விளங்குகின்றது. உலகின் நாதனே, அந்த பிரம்மத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் நிலையே உன் தியானமாகிய சமாதியாகும். அதிலிருந்து நழுவி விட்டால் மீண்டும் மனதை ஒரு வழியில் நிறுத்துவதாகிய தாரணை முதலானவற்றை ஆரம்பிப்போம். இந்த விதமாக நாங்கள் அடிக்கடி தியானத்தில் மூழ்கி உன் திருமேனியாகிய பிரம்மத்தை அனுபவிப்பதனால் பேரின்பம் ஏற்படும். அத்திருநாளை கொண்டாடுவோம். பக்தர்கள் குழுவில் இவர்கள் முக்தர்கள் என்று அழைக்கப்பட்டு முதன்மையாக கருதப்படுவர். சுகபிரம்மம் நாரதர் போல் ஆவோம். இப்பிறப்பற்றவனே, உன்னை தியானிப்பதில் சமாதி நிலைக்கு செல்பவன் உடனடியாகவோ படிப்படியாகவோ மோட்சத்தை விரும்புகின்றவன், பிராணயாமம் போன்ற யோகத்தை புரிகின்றவன் ஆகிறான். பிராணவாயுவை தன் வசப்படுத்துகின்றான். பின்னர் நாடியின் வழியே 6 இடங்களின் வழியாக மெல்ல உயரே கொண்டு போகின்றான். விரைந்து பரமபதத்தை தேடுகின்றவன் லிங்க தேகத்தை விட்டு உன்னை அடைகின்றான். படிப்படியாக முக்தியை விரும்புகின்றவன் சிரசு மார்க்கமாக கரணங்களோடு கூடின லிங்க சரீரத்துடன் மேலே கிளம்புகின்றான். உன் தொண்டன் அக்னி, நாள், பூர்வபக்ஷம் முதலியவற்றிற்கு உரிய தேவதைகளாலும் உத்தராயணத்திற்கு உரிய தேவதையாலும் சூரியலோகத்தை அடைகின்றான். பின்னர் நிறைந்த ஆனந்தத்துடன் துருவனின் இருப்பிடம் வரை போகின்றான். பின்னர் மகர் உலகத்தை அடைகின்றான். உனது பக்தன் ஆதிசேஷனின் முகங்களில் உள்ள உஷ்ணத்தினால் தாக்கப்படுவதற்கு முன் சத்தியலோகத்தில் பிரவேசிக்கின்றான். பிரம்மலோகத்திலோ வைகுண்டத்திலோ வாழ்ந்து கொண்டு மகா பிரளயத்தில் மோட்சத்தை அடைகின்றான். தன் விருப்பப்படி அதற்கு முன்னாலேயும் தன் போக வலிமையால் பிரம்மாண்டத்தை வகிர்ந்து கொண்டு முக்தி அடைய முடியும். விபுவே, பூமி, நீர், அக்னி, காற்று, ஆகாயம், மகத், பிரகிருதி அதாவது மாயை முதலான 7ம் பிரம்மாண்டத்தை மறைத்து கொண்டிருக்கின்றன. உன் பக்தன் அவற்றுள் அதனதன் வடிவமாகவே புகுகின்றான். பின்னர் இன்பத்தை அனுபவித்தபடி உன் மறைக்கப்படாத உலகத்தை அடைகின்றான். ஹே ஜெகந்நாதா, இப்படி ஒளி உலகம் முதலான மார்க்கத்தில் செல்பவன் திரும்பி வருவதில்லை. மேலே 7 உலகங்களும் கீழே 7 உலகங்களும் பிரம்மாண்டத்தின் பரப்பளவு. மகரலோகம் கல்பங்களில் அழிவதில்லை. சத்தியலோகம் அதையும் தாண்டி இருக்கின்றது. சச்சிதானந்த வடிவமே, ஹே குருவாயூரப்பா, உன் குணங்களின் மகிமையை பாடும் என்னை நீயே காத்தருள வேண்டும். நன்றி. ஹரே கிருஷ்ணா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.